இன்றைக்கு ஐநாவினுடைய யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒப்படைக்கப்பட்ட தீர்மானம் 14-0 என்கிற வகையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இதிலே என்ன இருக்கிறது, இதிலே ஹமாஸ் என்ன விரும்புகிறது, காசாவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்தவரையில் இஸ்ரேலியர்களுடைய எண்ணப்பாடு என்னன்னா, அவர்களுக்கு பணைய கைதிகளில் கொஞ்சம் பேரையாவது விடுதலை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே அவர்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு காரணமாக அமையும். அதே நேரம் ஹமாஸ் அப்ப என்ன விரும்புது, திட்ட தெளிவாக இதிலே நிரந்தர போர் நிறுத்தம் என்பது இல்லை. அப்படி இருக்கும்போது ஹமாஸ் ஏன் ஒத்துக்கொண்டது? காருக்குள் இருந்த 4 ஹமாஸ் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இதுவரைக்கும் இந்த யுத்தம் ஆரம்பித்து 9 மாதங்கள்ல இஸ்ரேல் இராணுவத்தினுடைய 15 இராணுவ பிரிவுகள், 15 பட்டாலியன்ஸ் காணவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. கிட்டத்தட்ட 249 நாட்களை தாண்டுகிற காசா யுத்தம் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். இந்த காசாவிலே என்ன நடக்கிறது, காசாவை ஒட்டி என்ன நடக்கிறது என்கிற விவகாரங்களை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஒரு தடவை இடைக்கால யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டதை தவிர்த்து வேறு எந்த விதமான யுத்த நிறுத்தங்களும் ஏற்படவும் இல்லை. அதற்கான அத்தனை முயற்சிகளும் தோல்வியிலே முடிந்திருந்தது. எது எப்படி போனாலும் மீண்டும் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து தரப்பும் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் எகிப்து, அமெரிக்கா, இஸ்ரேல், கத்தார் உள்ளிட்ட அத்தனை பேரும் இணைந்து ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த சமாதான நிகழ்வை பொறுத்தவரையில் ஈஜிப்ட் பீஸ் டாக் என்று அழைக்கப்பட்ட இந்த சமாதான முயற்சிகளில் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்று உடனடியாக ஹமாஸ் அறிவித்தாலும் நாங்கள் அதற்கு தயார் இல்லை என்று யுத்தத்தை தொடர்ந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதன் பின்னால் தான் அவர்கள் ரஃபாவையே தாக்க ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில எப்படியாவது ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்று அனைத்து சர்வதேச நாடுகளும் ஒருமித்த குரலில் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் மே மாதம் 30ஆம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் தன்னிச்சையாக காசாவிலே யுத்த நிறுத்தம் ஒன்றை கொண்டு வரப் போகிறோம், அதற்கான அறிவிப்பை நான் விடுக்கிறேன் என்று சொல்லி அறிவிப்பை விடுத்திருந்தார். அதனுடைய டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் ஹமாஸை சார்ந்தவர்களும். ஹமாஸ் மட்டுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 14 குழுக்கள் ஒன்றிணைந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் திடீரென 2 நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிலும் ஒப்படைக்க போகிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தார்கள். அதே மாதிரி அவங்க ஒப்படைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஐநாவினுடைய யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒப்படைக்கப்பட்ட தீர்மானம் 14-0 என்கிற வகையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை பொறுத்தவரையில் 14 நாடுகள், ஐநாவில் இருக்கக்கூடிய 15 நாடுகளில் 14 நாடுகள் இந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக கை உயர்த்தி இருக்கிறார்கள். ஈவன் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் அமெரிக்காவே கை உயர்த்தி இருக்கிறது. ஆனால் ரஷ்யா இதிலே அப்சென்ட் ஆகி இருக்கிறார்கள். ரஷ்யா இதிலே எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை என்கிற நிலை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான காரணத்தையும் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியும் இருக்கிறார்கள். அந்த காரணம் என்னங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இதிலே என்ன இருக்கிறது, இதனால் காசாவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று அடித்து சொல்லிக் கொண்டிருந்தது இஸ்ரேல். ஆனால் கடைசி நேரத்தில் இஸ்ரேல் ஒருமித்த கருத்திற்கு வந்திருக்கிறது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று எங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்கிறார் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் இன்றைக்கு எகிப்தில் வைத்து. அப்படி என்றால் ஏன் இழுத்தடித்துக் கொண்டிருந்தார்கள்?
திடீரென்று அவர்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவதற்கான காரணம் என்ன? அவர்களை பொறுத்தவரையில் அவங்க கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக 4 பணைய கைதிகளை ஆயுத முனையில் மீட்டிருக்கிறோம், நாங்கள் தான் வல்லவர்கள், நாங்கள் வெற்றியாளர்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் வருகிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ப்ரொபோசலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் ஹமாஸும் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அணிகள் சார்பாக ஹமாஸும் இந்த ப்ரொபோசலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் தயார் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து தரப்பும் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற அறிவிப்பை விடுத்திருந்தாலும் நாம் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் காசாவிலே யுத்தம் நிற்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் நிறைவேறியதற்கு பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் 29 அப்பாவி மக்கள் காசாவிலே கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அப்படியானால் இந்த தீர்மானத்தினால் என்ன நலவு ஏற்பட போகிறது? இந்த தீர்மானம் யாருக்கு சாதகமானது, யாருக்கு பாதகமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹமாஸ் உடனடியாக இந்த தீர்மானத்தை வரவேற்பதாக அறிவித்த அதே நேரம் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்தியஸ்தர்களோடு நாங்கள் ஒத்துழைக்க தயார் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் நீங்க என்ன கவனிக்கணும்னா, இந்த தீர்மானத்தில் எந்த இடத்திலும் நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற வார்த்தை இன்க்ளூட் ஆகவில்லை. அப்படியாக இருக்கும் போதே எதற்காக ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன அத்தனை சுதந்திர குழுக்களும் இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டன என்கிற ஒரு மல்டி மில்லியன் கேள்வி அனைவருக்கு முன்னாலும் தொக்கி நின்று கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஹமாஸ் இன்றைக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதை ராய்ட்டர், அல் ஜசீரா உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மேற்கு ஊடகம் என்கிற வகையில் ராய்ட்டர் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அரபு ஊடகம் என்கிற வகையில், காசாவில் இருந்து செயல்படக்கூடிய ஊடகம் என்கிற வகையில் அல் ஜசீராவும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஹமாஸினுடைய அறிக்கையில் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய ஒன்றுதான், இந்த சமாதான உடன்படிக்கையை கடைபிடிப்பதை இஸ்ரேல் இதற்கு கட்டுப்படும் என்பதை வாஷிங்டன் உறுதிப்படுத்த வேண்டும், அதாவது அமெரிக்கா இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கு இது தொடர்பான கதையாடல்களாக நடந்த விவகாரங்களாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் 6 வாரம் என்று தொடரக்கூடிய ஒப்பந்தமாக இது இருக்கிறது. அதாவது முதல் 6 வாரங்கள் யுத்தம் நிறுத்தப்படும். நம்ம தனியாக 2 நாட்களுக்கு முன்பதாக இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தில் என்ன இருக்குங்கிறத விரிவாக பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவினுடைய இறுதியில் அதை நம்ம லிங்க் பண்ணி விடுவோம். நீங்கள் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கலாம். அந்த ஒப்பந்தத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், முதல் 6 வாரங்கள் யுத்தம் நிறுத்தப்படும். இந்த 6 வாரங்களுக்குள்ளாக அவர்களுக்கு தேவையான, காசாவுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள், ட்ரக்குகள் எல்லாம் உள்ளே அனுப்பப்படும். அதே நேரம் 2 தரப்புல இருந்தும் கைதிகள் பரிமாற்றம், ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதம் நடந்தது மாதிரி கைதிகள் பரிமாற்றம் நடைபெறும் என்பது இந்த 6 வீக்குக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் 2வது வாரத்தில் தான் அடுத்த கட்ட நகர்வுகள் அத்தனையுமே இருக்கிறது. 3வது வாரத்தோடு நிரந்தர போர் நிறுத்தம் என்று ஆக வேண்டும். இந்த 3வது யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கும் போதே காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் வெளியாகி இருக்க வேண்டும். அதே நேரம் காசாவை சுற்றி பார்வையிடுவது, காசாவை கண்காணிப்பது, காசாவுக்குள்ள சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது என்று இதுவரை ஹமாஸ் வலியுறுத்தி வந்தது. ஆனால் அந்த வார்த்தை இதிலே இல்லை என்பதும் இங்கு கவனிக்க வேண்டிய விவகாரமாக இருக்கிறது. இதுதான் இந்த யுத்த நிறுத்த காலத்துக்குள் நடக்க போகிற விஷயமாக குறித்த யுத்த நிறுத்த அந்த டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த யுத்த நிறுத்தம் சாத்தியப்படுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு யுத்த நிறுத்தம் இதுதான் முதல் தடவையாக நடந்திருக்கிறதா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த மார்ச் மாதம் இதே போன்ற ஒரு யுத்த நிறுத்த தீர்மானம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கும் அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அமெரிக்கா,
அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அல்ஜீரியா. இந்த ரெண்டு தான் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த தீர்மானத்திலே அமெரிக்கா கையெழுத்திட்டு அமெரிக்கா கைதூக்கி வீட்டோவை பயன்படுத்தாமல் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திலே அமெரிக்கா அப்சென்ட் ஆனார்கள். இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை என்று அமைதி காப்பதாக அறிவித்தார்கள். இன்றைய இந்த தீர்மானத்தில் ரஷ்யா என்ன முடிவை எடுத்திருக்கிறதோ அதே முடிவை தான் அன்றைக்கு அவர்கள் எடுத்திருந்தார்கள். இன்னைக்கு ரஷ்யா அப்சென்ட் ஆகியிருக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த மார்ச்சில் நடந்த வாக்கெடுப்பில் 13 நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருந்தன. பிரித்தானியாவும் அமெரிக்காவும் அப்சென்ட் ஆகி இருந்தார்கள். இரண்டுமே ஒன்றுதான். அங்கேயும் பாஸ் ஆகிடுச்சு, இங்கேயும் பாஸ் ஆகிடுச்சு. இதிலையும் பிரான்ஸ் வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் இதிலும் ஆதரவாக இருந்திருக்கிறது, அதிலும் ஆதரவாக இருந்திருக்கிறது. இதில் ஒருபடி மேலே போய் பிரித்தானியாவே ஆதரவாக இருந்திருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. இப்படி 14 வாக்குகள் 14க்கு 0 என்கிற வகையில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருந்தாலும் நீங்க காசாவில் இன்னைக்கு இதையொட்டி மகிழ்ச்சிகள் வெளிப்படுத்தப்படுகிறதா, கொண்டாட்டங்கள் இருக்கிறதா என்று பார்த்தா கடந்த காலங்களில் இருந்த மாதிரியான பெரிய வரவேற்பெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. அந்த மாதிரி எந்த ஒரு காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியல. இதுவெல்லாம் அங்கே அந்த நடக்கக்கூடிய காட்சிகளை மே மாதம் 2ஆம் தேதி நடந்த காட்சிகளுடைய ஃபுட்டேஜுகளை எடுத்து வீடியோக்கள் அல் ஜசீரா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர மகிழ்ச்சியில் மக்கள் திளைக்கிறார்கள் என்கிற விதமான காட்சிகளை எல்லாம் காட்டல. காரணம் என்னன்னு கேட்டால் இது முதல் தடவை ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் பாஸ் ஆன விஷயம் அல்ல. மார்ச் மாதமே இப்படி ஒரு தீர்மானம் பாஸ் ஆகி இருந்தது. ஆனால் அன்றைக்கும் இஸ்ரேல் அதை மதிக்கவில்லை. இன்றைக்கு மதிப்பார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மதிப்பாங்களோ என்கிற ஒரு எண்ணப்பாடும் இருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த தீர்மானத்தினுடைய வரைவே இஸ்ரேலுக்குரியது என்று சொல்லப்படுகிறது. இந்த தீர்மானத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்து நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க, நீங்க ப்ரொபோஸ் பண்ணி இப்படி கொண்டு வாங்க என்று சொல்லி இருப்பதாக இன்றைக்கு ஆய்வாளர்கள் சில பேர் சொல்லுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் தீர்மானத்தை ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் யுத்தம் நிற்கவில்லை. எனவே யுத்தம் நின்றால் மட்டும்தான் இதில் நம்ம என்ன அடுத்த கட்டம் என்பதை பார்க்க முடியும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த யுத்த நிறுத்தத்தை ஹமாஸ் ஏன் ஒப்புக்கொண்டது, இஸ்ரேலுக்கு இதில் என்ன லாபம் என்கிற கேள்வி இருக்கு. இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு அவர்களுடைய பணைய கைதிகளில் கொஞ்சம் பேரையாவது இப்போ விடுதலை பண்ணிக்கலன்னு நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அமைச்சர்களே பதவி விலகி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஹமாஸ் இதை ஒத்துக்கொண்டதற்கான காரணமாக எது இருக்கலாம் என்பதை பொறுத்தவரையில் கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளர் பேராசிரியர் ஹசன் பராரி அவர்கள் இது தொடர்பான ஒரு விளக்கமான செய்தியை இன்றைக்கு அல் ஜசீராவிலே பேசுகிறார். அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா 6 வாரங்கள் சீஸ்ஃபயர்ங்கிறது வரவேற்கத்தக்கது. 6 வாரம்ங்கிறது கிட்டத்தட்ட 41 நாள் 42 நாட்கள் ஆகிவிடும். அது பெரிய ஒரு இடைவெளி. அவர்களுக்கு நிறைய பொருட்களை உள்ள கொண்டு வந்து கொள்ளலாம். ஒரு நல்ல காலகட்டம் தான் என்பதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த 6 வாரங்களுக்குள்ளாக ஹமாஸ் மக்களுக்கு தேவையான உணவுகளை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். அதே நேரம் இஸ்ரேல் தங்களுடைய சிறைபிடிக்கப்பட்டவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட சாராரை விடுவித்தும் கொள்வார்கள். இந்த முதல் கட்டம் இரு தரப்புக்குமே நல்லது என்கிறார் கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பராரி அவர்கள். அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா 2ஆம் காலகட்டத்தை பொறுத்தவரையில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற வார்த்தை அதில் இல்லை. எனவே ஹமாஸ் முரண்டு பிடிக்கும், இஸ்ரேல் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கும், மீண்டும் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற வார்த்தையை பொறுத்தவரையில் அது இஸ்ரேலியர்களுடைய அகராதியிலேயே கிடையாது என்கிறார் கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளர் பேராசிரியர் ஹசன் பராரி. ஏன் அதை அவர் சொல்றாருன்னா இப்ப ஹமாஸ் கேட்கிற இந்த நிரந்தர போர் நிறுத்தம் இருக்குதுல்ல, இந்த சீஸ்ஃபயர்ங்கிறது என்னன்னா சுதந்திரம் என்கிற சீஸ்ஃபயர். நிரந்தர யுத்த நிறுத்தம் ஆயிடுனா ஜென்மத்தில் இதுக்கு பிறகு நீங்க பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க வரக்கூடாது, பாலஸ்தீனம் தனி நீங்க தனி என்பதுதான் இஸ்ரேலியர்களிடத்தில் ஹமாஸ் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை.
அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தை இஸ்ரேலியர்களுடைய அகராதியிலே கிடையாது. இனி எப்படி அவங்க வருவாங்கன்னு கேட்கிறாரு. ஆனாலும் ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்றிருக்கிறது. நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். என்ன காரணமாக இருக்கலாம்னா, இந்த கடந்த காலங்களுடைய யுத்தம் கிட்டத்தட்ட 9வது மாதத்தை இந்த யுத்தம் நெருங்குகிறது. 37,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு காசாவும் சுடுகாடாக்கப்பட்டிருக்கிறது, அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் வலுவானவர்களாக நின்று தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்ம பின்னாடி சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து நீங்கள் செய்திகளை வைத்து புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த நிலையில சில நேரங்களில் பொதுமக்களுக்கு தேவையான உணவுகளை ஒரே அடியாக உள்ளே எடுத்துக்கொள்ளுகிற ஒரு முனைப்பாக இந்த 6 வாரத்தை ஹமாஸ் பயன்படுத்தக்கூடும். இரண்டாவது முனைப்பாக தங்களுடைய படைப்பிரிவுகளை மிகச்சரியாக மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஹமாஸ் பயன்படுத்தக்கூடும் என்று இன்றைக்கு பராரி உள்ளிட்ட ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு காரணம் இருக்கிறது என்னன்னா, கடந்த இடையில ஏற்பட்ட ஏப்ரல் மாதம் அளவில் ஏற்பட்ட யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தேவையான ஆயுதங்களை அவர்கள் உள்ளே எடுத்துக்கொண்டார்கள், தேவையான படைப்பிரிவுகளை தேவையான இடங்களில் நிறுத்தி கொண்டார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்திருந்தது. அதே மாதிரி இப்போ கூட அவங்க என்ன செய்யலாம்னு கேட்டால், இந்த 6 வீக்கை பயன்படுத்தி தேவையான படையணிகளை தேவையான இடங்களில் நிறுத்தி கொண்டு தங்களுடைய அந்த பலத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்த முனைகிறார்கள் என்றுதான் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இல்லைன்னா திட்ட தெளிவாக யுத்த நிறுத்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த 6 வீக் அவங்க ஏன் எடுக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரே பதில், அவர்கள் தங்களுடைய ஆயுத பலத்தை சரி செய்து கொள்வதற்காகவும் படைப்பிரிவுகளை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்காகவும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தக்கூடும். ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் விஷயத்தில் காசாவில் இருக்கிற எந்த குழுக்களும் மாற்று கருத்து தெரிவிக்கல. ஹமாஸ் சொல்றதை ஏத்துக்கிறோம்ட்டாங்க. ஹமாஸுக்கு கண்ட்ரோல் ஆகித்தான் அத்தனை பேரும் செயல்பட்டு கொண்டு போகிறார்கள். அதில் இருந்து இதிலே ஹமாஸ் தரப்பிலிருந்து இப்படி ஒரு ஐடியா இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் 2000க்கு மேற்பட்ட ட்ரக்குகளை நாங்கள் வெளியிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம், உள்ளே கொண்டு வர முடியாமல் இருக்கிறது என்று இன்றைக்கு ஐரோப்பிய யூனியனும் அறிவித்திருக்கிற. ஐரோப்பிய யூனியன் தனியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரக்குகள் எவ்வளவு நிற்குது என்று சொல்லி அதில் எதையுமே உள்ள கொண்டு வர முடியலை. எனவே உணவுகள் உள்ள கொண்டு வரணும், தேவைப்பட்டால் ஆயுதங்கள் அவங்க எடுத்துக்கிறதுக்கான முனைப்புகளை அவர்கள் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பலவிதமான ஐடியாக்களும் அவங்களுக்கு இருக்கலாம். நம்ம வெளியிலிருந்து அங்கிருந்து வர்ற செய்தியை எடுத்து சொல்ல முடியும், அவ்வளவுதானே தவிர அங்கிருக்கிற கரெக்டான அக்யூரேட்டான நிலையை அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இங்கே இருந்துட்டு நம்ம அவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. இவர்கள் இப்படி செய்திருக்கலாம், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இப்போ அவங்க யுத்த நிறுத்தம்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இந்த யுத்த நிறுத்தத்தை நம்ம ஏற்றுக்கிறதா இல்லையான்னு. நம்ம பார்வையில் சில நேரம் நம்ம பார்க்குற பார்வை இந்த யுத்த நிறுத்தம் ஒரு வேர்டே கிடையாது, அப்போ ஏன் ஹமாஸ் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கிற நம்முடைய பார்வை ஒரு வகையான பார்வையாக கூட இருக்கலாம். எனவே அவர்களுடைய விவகாரத்தை அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இன்றைக்கு யுத்த நிறுத்தம் ஏற்படுவதான செய்திகள் முடிவாகி இருக்கிறது. ஆனால் யுத்தம் இதுவரைக்கும் நிற்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. வான்வழி தாக்குதல்களை அகோரமாக நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக. அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் ஹெஸ்புல்லா உள்ளிட்டவர்களும் பாரிய எதிர்வினை தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தீர்மானம் மாத்திரம் வந்திருக்கிறது. இந்த தீர்மானம் எப்படி எப்போது அப்ளை ஆக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வல்ல ரஹ்மான் உயிரிழப்புகளை தவிர்த்து அந்த மக்களுக்கு நிம்மதியான நிலையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் நமக்கெல்லாம் தெரியும். நம்ம நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியில் ஹமாஸினுடைய ஒரு முக்கியமான தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், நாங்கள் அவரை கொண்டிருக்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. அப்படி ஒருவர் கொல்லப்பட்டிருந்தால் ஹமாஸ் அதனை ஒத்துக்கொண்டு அறிவிப்பார்கள். அதுதான் அவர்களுடைய வளமையான பணியாக பாணியாகவும் இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு
ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, வெஸ்ட் பேங்க்ல ரமல்லா நகருக்கு அருகாமையில் இஸ்ரேலிய ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில், அதாவது ஒரு வாகனத்தில் போய்கொண்டிருந்த கார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் காருக்குள் இருந்த 4 ஹமாஸ் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4 பேரில் ஒருவராக முகமது ஜாஃபர் அப்துல் என்கிற எங்களுடைய ஒரு கமாண்டர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது ஹமாஸ். எனவே இது காசா ஏரியாவுக்குள்ள நடந்தது கிடையாதுங்க, வெஸ்ட் பேங்க்ல நடந்தது. வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர்களில் ஒருவராக, அவர்களுடைய கமாண்டர்களில் ஒருவராக இருந்த ஜாஃபர், முகமது ஜாஃபர் அப்துல் என்கிறவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்த்து 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பதையும் இன்றைக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிற அதே நேரம் ஹமாஸினுடைய நக்பா படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் என்று அவர்கள் எங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே நக்பா படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல இவர்கள் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய கஸ்ஸாம் பிரிகேடிலே இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரம் சென்ட்ரல் காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் முடித்துவிட்டோம் என்று இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த சென்ட்ரல் காசான்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா, நுசைராத் கேம்ப் பகுதிகளை சொல்றாங்க. நமக்கு தெரியும் நுசைராத் கேம்ப்ல தான் அவங்க 4 பேரை மீட்டெடுக்க போய் அவர்களுடைய மக்கள் 3 பேரை கொன்று அவர்களுடைய சோல்ஜர்ஸ் 18 பேர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட 270க்கு மேற்பட்ட அப்பாவி காசா மக்களை கொன்று குவித்து 700க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை படுகாயங்களுக்கு உள்ளாக்கி அந்த சம்பவங்களை எல்லாம் அவர்கள் நுசைராத் கேம்ப்ல செஞ்சிருந்தாங்க. அந்த கேம்ப்ல நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மொத்தமாக முடிவுக்கு வருகிறது. அங்கு செயல்பட்டு வந்த இஸ்ரேலுடைய 98வது படைப்பிரிவு வாபஸ் பெறப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே நுசைராத் கேம்ப் பகுதிகளில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் அந்த நுசைராத் கேம்ப் பகுதியில் நமக்கு தெரியும், வெறுமனே அவர்கள் இஸ்ரேலியர்கள் போய் தாக்குனது மட்டுமல்ல, அதற்கு பதிலடி தாக்குதல்களையும் கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்டவர்கள் கொடுத்தார்கள். அதில் தான் 18க்கு மேற்பட்ட அவர்களுடைய சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருந்த செய்திகளையும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நம்ம சொன்னோம்ல, இந்த சமாதான உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. வரமாட்டோம் வரமாட்டோம் வரமாட்டோம்னு முரண்டு பிடிச்சவங்க இப்ப ஏன் வர்றாங்க என்கிற கேள்வியை பொறுத்தவரையில், ஏற்கனவே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவின் தலைவர் இந்த யுத்தத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில நேற்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியஸ்தரும் ராஜினாமா செய்திருக்கிறார். இவர்தான் காசா பிரிவுக்கு பொறுப்பான கமாண்டர். இவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது பிரிகேடியர் ஜெனரல் அவி ரோசன் பெல்ட் என்கிறவர் தான் இவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற ஹமாஸினுடைய தாக்குதல்களை தடுக்க முடியாமல் போனமைக்கான காரணம் சொல்லித்தான் இவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். 143வது படைப்பிரிவின் தளபதியாக பொறுப்பாளராக செயல்பட்டவர் இவர். எனவே இதே போன்று இந்த யுத்தத்திலே தோல்விக்கு பொறுப்பேற்று பல பேரும் பதவி விலக வேண்டும், விலகுவார்கள் என்று தான் நம்புவதாகவும் இன்றைக்கு ஆசாமி சொல்லி இருக்கிறார். போறதுதான் போறான், போகும்போது மற்றவங்களையும் கோர்த்து விட்டுக்கிட்டே போறான். அவர் பதவி விலகி போறாரு. ஏன்னா அவரால் நிற்க முடியலை, அவர் பொறுப்பெடுத்து ஆகணும்னு ஆயிடுச்சு. பொறுப்பெடுத்துட்டாப்ல, பொறுப்பெடுத்துட்டு போகும்போது தனியாக போகாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் மற்றவங்களையும் கோர்த்து விட்டு போகிறான். இதே மாதிரி மற்றவர்களும் பொறுப்பெடுத்து நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அவங்கள மைண்ட் வாய்ஸ் இப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிற அதே நேரம் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு இவர்கள் வருவதற்கான காரணங்கள்ல இதுவெல்லாம் அடங்குகிற காரணங்களோடு இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவமும் இருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவம் தொடர்பாக நேற்றைய தினம் சேனல் 12 ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அந்த செய்தி என்னன்னா, இந்த யுத்த நிறுத்தத்திற்கு போவதா இல்லையா என்கிற பாரிய இழுபறி அவர்களுக்கு மத்தியிலே இஸ்ரேலுக்குள் இருந்த நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை பல பேரும் பிளேம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இவங்களால தான் எல்லாமே, இவங்க போய் ஒழுங்கா யுத்தம் பண்ணல, இவங்க தோத்துக்கிட்டு வர்றாங்க என்கிற செய்திகள் எல்லாம் சொன்ன நேரத்தில் ராணுவ தளபதி ஹேர்சி ஹலேவி நேற்று ஒரு முக்கியமான வார்னிங்கை எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்திருந்தார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ராணுவத்தினுடைய கடமையை செய்வதற்கு நீங்கள் விட்டுவிட வேண்டும். நீங்க செய்த காரியத்தினால 15 ராணுவ பிரிவுகளை காணவில்லை என்றொரு செய்தியை சொல்லி இருக்கிறார்.
இது குண்டுல குண்டு, பெரிய குண்டு, இது அணுகுண்டை விட பெரிய குண்டு. அதாவது இதுவரைக்கும் இந்த யுத்தம் ஆரம்பித்து 9 மாதங்களில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய 15 இராணுவ பிரிவுகள், 15 பட்டாலியன்ஸ் காணவில்லை. அவங்க எங்கே போனாங்க, செத்துட்டாங்களா அல்லது கடத்தப்பட்டுட்டாங்களா, எங்கே இருக்கிறாங்க என்கிறதே தெரியலைங்கிறாங்க. ஒன்றோ இவர்கள் கடத்தப்பட்டிருந்தால் இதுவரைக்கும் ஹமாஸ் அந்த செய்திகளை எங்கேயுமே சொல்லலை. அப்படி கடத்தப்பட்டிருந்தாலும் ஏன் சொல்லவில்லை என்கிற ஒரு பாரிய கேள்வியும் இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் செத்து போயிருந்தால் ஆமாம் செத்துட்டாங்க என்று சொல்வதற்கான அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் வாய்ப்பு இருந்தும் அவர் சொல்லாமல் காணாமல் போயிட்டாங்க என்று சொல்லுகிறார். அப்போ எங்கடா போனாங்கிற கேள்விக்கு இது கோபத்தில் சொன்ன பேச்சு. இது ஏன் சொல்கிறாருன்னா, எங்களுக்கே குறை சொல்லி கொண்டிருக்கிறீங்களே, எங்கள் 15 பட்டாலியன்ஸை காணோம், 15 படைப்பிரிவையை காணோம் என்று இருக்கிறோம். அவங்க எங்கே போனாங்க? 15ல் ஒத்தனாவது செத்து போனாண்டாவது இருக்குன்னு. 15 மொத்தமாக என்ன பூமி விழுங்கிடுச்சா, உள்ளே போயிட்டாங்களா என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? எங்கேயாவது சுற்றி சுற்றி போய் ஏதாவது பங்கர்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களா என்று தெரியல. ஆனால் 15 படைப்பிரிவுகளை காணவில்லை என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 8 மாதங்களுக்குள் நடந்த சம்பவங்களில் ஒன்றாக இருக்கிறது. எனவே அவங்களுடைய இழப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 படைப்பிரிவு, ஒரு படைப்பிரிவை காணலைங்கிற என்று சொன்னாலே அது பெரிய செய்திங்க. 15 படைப்பிரிவை காணலைங்கிறாங்க. இவ்வளவு அழிவு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. பல பேர் ராஜினாமா செய்கிற நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய உறவினர்கள் அரசாங்கத்தை சந்திச்சு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அங்க உள்ள இருக்கிறவங்களை மீட்டெடுத்துக்கிட்டு வர்றது, ரெண்டாவது யுத்தத்தை நிறுத்தி இன்னும் எங்க பிள்ளைகளை கொண்டு போய் கொள்ளாத என்று சொல்லி நேற்றைய தினம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இப்படி பாரிய அழுத்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் ரஃபா நகரில் நடந்த கடுமையான சண்டைகளில் இஸ்ரேலிய கிவாட்டி படைப்பிரிவை சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது. 7 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 4 பேர்னா எத்தனை பேர்ன்றதை நீங்களா ஊகிச்சுக்கிறீங்க. அவன் அப்படித்தான் சொல்லுவான், 4 பேருமா 40 பேர் செத்தாலும். ஆனால் சிலதுகளை மட்டும் வெளிப்படையாக உளறிடுறாங்க, இந்த 15 படைப்பிரிவை காணலைங்கிற மாதிரி செய்திகளை. அதே நேரத்தில் அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் காசாவில் இருக்கக்கூடிய அல் ஹவா பகுதிகளில், நெட்சாரிம் பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி ஸ்னைப்பர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரஃபா பகுதிகளிலையும் பாரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் என்கிற செய்திகளை அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிற அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு மிக முக்கியமான, அதாவது ஹார்ஷ் பேரம் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வீரர்களுடைய கூட்டத்தை பெரும் ஒரு படைப்பிரிவையே ஏவுகணைகள் மூலமாக நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். காசாவில் தான் யுத்த நிறுத்தம் அந்த கதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அவங்களோட இன்னும் அந்த கதையெல்லாம் கிடையாது. ஹமாஸ் யுத்தத்தை நிறுத்தினாங்கன்னு சொன்னா ஹிஸ்புல்லா நிறுத்துவாங்க. அது இல்லாமல் பேச்சுவார்த்தையில எல்லாம் நிறுத்துற குரூப் அது கிடையாது. அவங்க இவங்களுக்காக வந்தவங்க. எனவே அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரம் ஹைஃபா பகுதிகளில் இன்றைக்கு சைரன் ஒலி எழுப்பப்பட்டது. நிறைய ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறது என்கிற சைரன் ஒலி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் போதே கோலான் ஹைட்ஸ் பகுதிகளை நோக்கி 50க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஹிஸ்புல்லாக்கள் ஏவினார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமே வெளியிட்டிருக்கிறது. எனவே ஹிஸ்புல்லாக்கள் எவ்வளவு தாக்குதல் நடத்தினாங்க என்று இவங்க வெளியிடும் போது 50க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் என்று இவங்களே சொல்றாங்களாக இருந்தால் எவ்வளவு ஏவுகணைகளை அவர்கள் ஏவி இருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். கோலான் ஹைட்ஸை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் தாக்கியதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாக்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பால்பெக் பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுத களஞ்சிய சாலை என்று வர்ணிக்கப்படக்கூடிய யூனிட் 4400 என்கிற பகுதியின் மீது இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாகத்தான் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாகவும், இதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் நேற்றைய தினம் அவர்களுடைய ஹெலிகாப்டர் ஒன்றையே சுட்டு கீழே உள்தாட்டி விட்டாங்க. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மிக பிரபலமான மிக பாரிய பலம் கொண்ட 4 ஆளில்லா விமானங்களை ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அப்பாச் ஹெலிகாப்டர் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இதற்குத்தான் இந்த பதிலடி என்று சொன்ன நேரத்தில் தான் அதற்கு மீண்டும் பதிலடி கொடுத்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் இதுதான். இன்றைக்கு வந்த முக்கியமான செய்தியே இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான செய்திதான். ஆனால் யுத்தம் நிற்கிற வரைக்கும் நாம் அதை
நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி யுத்த நிறுத்த தீர்மானம் யுஎன்எஸ்சியில் பாஸ் ஆகி இருக்கிறது. ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையிலே பாஸ் பண்ணப்பட்டிருந்தது. யுத்த நிறுத்தம் வரவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த நிறுத்தம் வர வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் நாம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரம் இன்றைக்கு சில முக்கியமான வீடியோக்கள் வந்திருக்கிறது, அவற்றையும் நாம் பார்க்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் திடீரென பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதற்கான ஒரு முக்கியமான ஆதார வீடியோவாக இது பதியப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளும் இன்றைக்கு பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடியும். பாருங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷன் வாழுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய வீடுகளே கிடையாது. அப்படியான கஷ்டத்தில் அந்த மக்கள் கடற்கரையோரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிலைமை அப்படி இருக்கிறது. இது ஹெஸ்புல்லாக்கள் கோலான் ஹைட்ஸை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தக்கூடிய காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுகிறது. இதில் சைரன் ஒலி எழுப்பப்படுகிறது. அந்த காட்சிகளுக்கு தான் இந்த வீடியோக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நம்ம இப்போ வந்திருக்கிற ஏரியா ஏற்கனவே நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெள்ளம்பிட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தில் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி. இது அபூபக்கர் பள்ளிவாயல். இந்த பகுதி தான் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டது. மெகடகொலன்னாவில் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பம் வாழுகிறார்கள். எனவே அந்த மக்களுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுறதுக்கான ஏற்பாடை தான் பண்ணியிருக்கிறோம். சகோதரர்கள் அதற்கான உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அவர்களுடைய சமைத்து சாப்பிடுவதற்கான கேஸ், அந்த அடுப்புகள், அதே நேரத்தில் அவங்களோட மெட்ரஸ், இது எல்லாமே இல்லாமல் ஆகியிருக்குது. எனவே உங்களால் முடிஞ்ச உதவி இதுக்கு என்ன பண்ண முடியுமோ சகோதரர்கள் தந்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கிடைச்சிருக்கிறத கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு செவ்வாய்க்கிழமை செய்ய இருக்கிறோம். அதுக்குள்ளாக உங்களால் முடிஞ்ச உதவி இதற்காக தந்தீங்கன்னு சொன்னால் அதையும் கொண்டு வந்து இந்த பள்ளிவாயில் ஊடாக நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு 100 குடும்பங்களுக்கு, வீடுகளுக்கு தேவையான கேஸ் அடுப்புகள் நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி மெட்ரஸ் 30 குடும்பங்களுக்கு மெட்ரஸ், தலையணை, பெட்ஷீட் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு 100 குடும்பங்களுக்கான 5 கிலோ அரிசி பேக் 100 குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்குது. கட்டில் கிடைச்சிருக்குது. கரண்ட்ல எலக்ட்ரிக்ல மாற்ற கட்டில் 100 கிடைச்சிருக்குது. இதை தாண்டி இங்கே இந்த ஏரியாவில் மட்டும் இதை இருக்கிறதுலே ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஏரியா இந்த ஏரியா. நான் வீடியோவில் பார்த்துருப்பேன். இந்த அளவுக்கு நம்ம தண்ணிக்குள்ள நின்று வீடியோ பேசுனதும் இந்த ஏரியாவில் தான். மற்ற இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. மற்ற இடங்களுக்கும் கண்டிப்பாக உதவி கேட்கிற சகோதரர்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அதே நேரத்தில் இந்த ஏரியா நம்ம எல்லா ஏரியாவுக்கும் நம்மளே செஞ்சிட முடியாது. அதனால் இந்த ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாட்டை பள்ளிவாயில் ஊடாக நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் அதற்கு உங்களால் முடிந்த உதவிகள் 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்குது. நம்மகிட்ட 100 குடும்பங்களுக்கான ஓரளவுக்கான பொருட்கள் தான் இருக்கிறது. உங்களால் முடிந்ததை கண்டிப்பாக இதற்கு வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா கண்டிப்பதற்குரிய கூலிகளை கண்டிப்பாக தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தில் துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கான மிக அரிய சந்தர்ப்பமே இந்த மாதிரியான உதவிகள் தான். எனவே அதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம முன்னாடி காட்சிப்படுத்தப்படுகிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற அன்பான செய்தியையும் கூறிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு முழுமையாக செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். சரியா? அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. வாரம் ஹசரத் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். செவ்வாய்க்கிழமை அப்படியா? டாக்டர் சந்தீபம் இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை வாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது. அதில் யூரோப் யூனியனுடைய வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு இருக்கிறதுங்கிறத பார்க்க முடியும். 2000 ட்ரக் வண்டிகள், எங்களுடைய வண்டிகள் நிற்கிறது, உள்ளே போவதற்கு அனுமதி தாருங்கள் என்று ஐரோப்பிய யூனியன் இன்றைக்கு இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க்கிற இடங்கள் எல்லாம் ட்ரக்குகளாகவே இருக்கிறது. இதுவெல்லாம் காசா மக்களுக்காக வந்த உணவுகள், காசா மக்களுக்கென்று வந்த பொருட்களாக இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 11,000க்கு மேற்பட்ட ட்ரக்குகள் ரஃபா பார்டரில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே யூரோப் யூனியன் சார்பாக வந்தது மட்டுமே 2000க்கு மேற்பட்ட வாகனங்கள் இருப்பதாக, இது மாதிரி ட்ரக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோக்களில் இதுவும் ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு குழு இஸ்ரேலை நோக்கி, இஸ்ரேலுடைய துறைமுகங்களை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்களில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரேலுடைய துறைமுகங்களை நோக்கி அந்த பாரிய ட்ரோன் தாக்குதல்கள் இதிலே நடத்தப்படுகிறது. இன்றைக்கு
இன்றைக்கு துறைமுகத்திலே பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதுக்குரிய காட்சிகளைத்தான் இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் அது வெளியாகி இருக்கு. நிறைய ட்ரோன் அட்டாக்ஸை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்கலாம். ட்ரோனை தாண்டி ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் என்று பல பக்க தாக்குதல்களையும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த குழுவும் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவங்களே இதை மறைச்சி தான் போட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியை மட்டும்தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க. இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரே நேரத்தில் பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடிய காட்சிகள் இதிலே பதிவாகி இருக்கிறது. சருன்னு மழை பெய்கிற மாதிரி ஏவுகணைகளை அவர்கள் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதல்கள் இதிலே நடத்தப்படுகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருந்தும் நிறைய ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் அவங்க மேலே தாக்குதல் நடத்துகிற மாதிரி அவர்களும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம். அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுகிறது. அதே மாதிரி இஸ்ரேலிய படைகளை இலக்கு வைத்து காசாவுக்குள் நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சிகள் இதுவெல்லாம் இந்த பகுதி உங்களுக்கு மறைக்கப்படும். அதே மாதிரி தான் இதிலையும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம மொத்தமாக உங்களுக்கு காட்டவே முடியாது, அந்த அளவுக்கு உண்டான காட்சிகள். ஆனால் இங்கே தாக்குதல் நடக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்து 4 பிரிவுகளும் ஒன்றிணைந்து இந்த தாக்குதல்களை நடத்தியதாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள். இப்படி தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவது மட்டுமல்லாமல் இங்கே நீங்கள் பார்க்கலாம் கிரியாத் ஷமோனா பகுதி, இது இஸ்ரேலுடைய பகுதி. இஸ்ரேலுடைய பகுதிகளுக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டு இஸ்ரேலுடைய பகுதிகள் பற்றி எறிகிற ஒரு காட்சியெல்லாம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேலுக்குள் நடந்த தாக்குதல்களில் ஒன்றாக இருக்கிறது. இப்படி தொடர்ந்து பலவிதமான தாக்குதல் காட்சிகளும் வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த சமாதான முனைப்பும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், அவர்கள் சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும், அவர்களும் நம்மை போன்றவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். எது எப்படி போனாலும் 249 நாட்களை தாண்டி அவர்கள் அவதிப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வல்ல ரஹ்மானிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். இந்த சமாதான நடவடிக்கைகள் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும்போது உடனுக்குடனாக பிரேக்கிங் செய்திகளாக உங்களுக்கு மத்தியிலே அதை கொண்டு வந்து தருவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வானாக, அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்பக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பயங்கரவாத செயல்பாடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.